அதிகாரம் வசனங்கள் 19 22 வரை. எரேமியா 8 அதிகாரம் வசனங்கள் 19 22 வரை வாசிக்க கேட்போம். இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். அறுப்பு காலம் சென்றது, கோடைக்காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? ஆமென். ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து பழைய ஏற்பாட்டுல 885 பக்கத்துல முதல் பத்தியில தமிழ் வேதாகமத்துல இருக்கிறது. எல்லாம் எடுத்துக்கினீங்களா? இன்னும் புதிய ஏற்பாட்டுல தேடிங்கிறாங்க. எரேமியான்றது பழைய ஏற்பாட்டுல இருக்குது. எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை படிச்சிடலாமா? எல்லாம் சேர்ந்து வாசித்துடலாமா? இதோ சியோனிலே கர்த்தர் இல்லையோ, அதின் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சொரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரிகருத்தும் இருக்கிறேன். திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமார்த்தி சொஸ்தமடையாமல் போனாள்? ஆமேன், அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஜோரா கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து குறிப்பா இந்த 4 வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். இந்த பகுதி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதனுடைய பின்னணியை கொஞ்சம் நாம் பார்க்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசிக்கு புலம்பல் தீர்க்கதரிசி என்று பெயர். எரேமியா தீர்க்கதரிசிக்கு அழுகையின் தீர்க்கதரிசி என்று பெயர். ராஜ்யபாரம் 2 பிரிந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் வெவ்வேறு தேசங்களுக்கு வெவ்வேறு காலகட்டத்திலே அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். எரேமியாவின் நாட்களிலோ பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். ஆதியாகம புத்தகத்திலேயே ஒரு பட்டணம் கட்டப்பட்டது என்று சொன்னால் அது பாபிலோன். விக்கிரக ஆராதனையினுடைய தலைநகரம். விக்கிரக ஆராதனையினுடைய தலைநகரம். அந்த பாபிலோனுக்கு இவர்கள் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். அதுலயும் எரேமியா தீர்க்கதரிசி ஒரு ஸ்பெஷல் மேன், விசேஷமானவன். ஏன்னா ஒரு 5 வயது இருக்கும். அவனை அடித்து துன்புறுத்தி பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது. அந்த சிறு இளம் பிராயத்தில அவனுடைய இருதயத்தில அந்த காட்சி, அந்த காயம் பதிந்து விட்டது. அங்கே போன பிறகு கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிறார்.
இந்த முழு புத்தகத்தை நாம தியானிச்சிருக்கிறோம். எனக்கு ஞாபகம் இருக்கு. எரேமியா புத்தகத்தை. ஆனா இந்த பகுதி அங்க போன பிறகு, பாபிலோனுக்கு போன பிறகு, அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களின் நிலைமையை இந்த ஒரு சில வசனங்களில் எரேமியா தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்தான். இந்த பகுதி இன்றைக்கு மே மாதம் 25, 26 தேதி இன்றைக்கு நமக்கு பொருத்தமானதாய் இருக்கிறது. இது 3000 வருஷத்துக்கு முன்னால அல்ல, இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்னாலேயே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஆனால் அது இன்றைக்கும் பொருத்தமானதாய், இன்றைக்கும் ஏற்றதாய் இருக்கிறது. கடந்த இந்த மாசம் நடந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல மார்னிங் டிவோஷன் சீரீஸ்ல 3 நாள் 3 பகுதியை பகிர்ந்து கொண்டேன். அந்த 3ஐயும் இந்த இன்னையிலிருந்து 3 ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுல ஒரு பகுதி இது. பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் காயப்பட்டார்கள். ரத்தம் வடிகிற அளவிற்கு காயம். குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டது. அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பிள்ளைகள் வேற பக்கம். இனி வாழ்நாள்ல மறுபடியும் அவர்களை சந்திப்போமா என்கின்ற சந்தேகம்தான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இதை புரிந்து கொள்வதற்காக 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு கொஞ்ச நாள் முன்னால திரும்பி பின்னால போறோம். கொஞ்சம் முன்னால வரலாம். நம்மத்துல இருந்து ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால, இப்பத்துல இருந்து ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால 2வது உலக யுத்தம். ஹிட்லர் தலைமை தாங்கி நடத்தினது. ஜெர்மனி அதனுடைய ஆதிக்கத்தை கோலோச்ச நினைத்தது. அப்ப அவன் தாக்க தெரிந்து கொண்ட இனம் யூதர்கள். ஏன்னா அவங்களுக்கு சொந்தமா தேசம் கிடையாது. யூதர்களை அடித்தா கேட்பதற்கு நாதி இல்லை. அவங்களுக்கு சொந்தமா தேசம் கிடையாது. 1930களில் 40களில் யூதர்களுக்கு சொந்தமா தேசம் கிடையாது. உலகத்தின் பல பகுதிகளிலே பரவி போயிருக்கிறார்கள். 0.2% தான், 0.2% தான் யூதர்கள். 0.2% தான் யூதர்கள் உலக அளவுல. ஆனால் உலகத்தினுடைய 70% முக்கியமான காரியங்களை தீர்மானிக்கிறவர்கள் இவர்கள் தான். பேங்க்னு ஒன்ன கண்டுபிடிச்சவங்க அவங்க தான். ஒரு வியாபாரம் நடத்தினால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும், கையாளணும்னு சொல்லி கொடுத்தவங்க இவங்க தான். ஒரு பிசினஸ் தொடங்குனீங்க, அந்த பிசினஸ அது வெற்றிகரமா இருக்கா லாபகரமா இருக்கான்னு கண்டுபிடிச்சு அது தோல்வி அடைய காரணம் என்னன்ற வழிமுறைகளை வகுத்தவர்கள் இவர்கள் தான். அது மாத்திரம் இல்ல, உலகத்தின் மகா கண்டுபிடிப்புகள், நம்ம பயன்படுத்துகிற பல கருவிகள் இவர்கள் கண்டுபிடிச்சது தான். வான சாஸ்திரம் இவங்க கண்டுபிடிச்சது தான். ஆழத்துல இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் இவங்க கண்டுபிடிச்சது தான். சரி, விவசாயத்துறைக்கு போனா ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம் இவங்க கண்டுபிடிச்சது தான். ஸ்பிரிங்கிள் இரிகேஷன் இவங்க கண்டுபிடிச்சது தான். அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போலாம். சூரிய வெளிச்சத்துல சோலார் பவரை பயன்படுத்தி, சூரிய ஒளியை பயன்படுத்தி இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு கண்டுபிடிச்சவங்க இவங்க தான். அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போலாம். ஆனா இவர்களோ இந்த உலகத்துல வேற எந்த ஜாதியும் வேற எந்த சந்ததியும் படாத பாடுபட்டவர்கள் இவர்கள் தான். இவர்களுக்குன்னு தேசம் கிடையாது. ஆனா இவர்களுக்கு விரோதமாகத்தான் 2வது உலக மகா யுத்தம். வெரி இன்ட்ரெஸ்டிங். அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ 2 சூப்பர் பவர் இருந்துச்சு, அமெரிக்கா ரஷ்யா. இந்த 2 பேரும் மோதிக்கிட்டா நியாயம். ஒரு சூப்பர் பவர் இருக்குது ஜெர்மனி. அது அழிக்க தெரிந்து கொண்ட இனம் யூதர்கள்.
அவங்களுக்குன்னு சொந்தமா தேசம் கிடையாது, கொடி கிடையாது, ராணுவம் கிடையாது, நாணயம் கிடையாது, பணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உலகமெங்கிலும் சிதறுண்டு இருக்கிறார்கள். அவ்வளவுதான். அப்போ இந்த 2வது உலக மகா யுத்தம் அது ஆரம்பிச்சவனுக்கு தோல்வியிலே முடிந்தது. 1948 இஸ்ரேல் தனி நாடாக உருவானது. இன்னைக்கும் அந்த நாடு பட்டு கொண்டிருக்கிற பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இன்னைக்கு உலகமே திரும்பிடுச்சு அகேன்ஸ்டா. யாருக்கு அகேன்ஸ்டா? இஸ்ரேல். உலகமே திரும்பிடுச்சு. உதவி செஞ்ச அமெரிக்கா கூட திரும்பிடுச்சு. அங்க நடந்து கொண்டிருக்கிற யுத்தம், அதுல பின்னணியில இருக்கிற பாலிடிக்ஸ் நான் பேச விரும்பல. ஆனா அந்த தேசம் இன்றைக்கும் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, ஒரே ஒரு ரீசன் தான். இது மெய் தெய்வனை, உண்மையான தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு, உண்மையான தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு சொரூபங்கள் பின்னால் விக்கிரகங்களை நோக்கி தன் முகத்தை திருப்பினதுதான் காரணம். இவர்களுக்கு எகிப்திலிருந்து கானானை நோக்கிய பயணம் ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு புதிய ஆரம்பம். எகிப்தில 10 வாதைகளை நடத்தி காண்பித்து, அதுல குறிப்பா தலைச்சன் பிள்ளை சங்கார வாதத்துல எகிப்துக்கு துக்கத்தை வரவழைத்து 430 ஆண்டுகள் இவர்கள் அங்க பட்ட கஷ்டத்தை ஒரே நாளில் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க சகல செல்வ செழிப்போடு இவர்கள் வந்தவர்கள். வழியில பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார். பாதை இல்லாத இடத்திலே பாதை அமைத்து அவர்களை வழி நடத்தினார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளக்க பண்ணி வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல நடக்க வைத்தார். 40 ஆண்டுகள் அவங்க வஸ்திரம் பழசா போகல, அவங்க செருப்பு பாதரட்சை கிழிஞ்சு போகல, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. தினந்தோறும் வீட்டுக்கு வெளியே போய், அதிகாலையில வீட்டுக்கு வெளியே போய் தங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை சேகரித்துக் கொள்ளலாம். அதை சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெஷ் ஃப்ரம் ஹெவன், உன்னதத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா, எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஆகாரம். சுகர் வராது, பிபி வராது, தைராய்டு வராது, எவ்வளவுனா சாப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு உணவு. இப்படி அவர்களை நடத்தி கொண்டு வந்த இந்த ஜனம் விக்கிரகங்கள் பின்னால் போனது. ஆண்டவர் பார்த்தாரு, விக்கிரகத்தின் தலைநகரத்துக்கே அவர்களை விற்று போட்டார். என்னை தவிர்த்து உன் முகத்தை வேறு பக்கமாய் திருப்புகிறாயா, உன்னை அந்த விக்கிரகத்தினுடைய தலைநகரத்திற்கு அடிமையாய் அனுப்புகிறேன்னு கர்த்தர் விட்டுட்டார். சரி, அங்க போனா அதிகமான காயம், அதிகமான ரத்தம் சிந்துதல், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பாதுகாப்பு இல்லை. பெண் பிள்ளைகள் இயந்திரம் அரைக்கிற வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்பா வீட்டுல இந்த பெண்ணு பிள்ளைங்களுக்கு அவங்க தொடப்பத்து பெருக்கவே மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியாது. பத்துனே இருப்போம். கால் அமுத்துறதுக்கு ஒருத்தர், தலை அமுத்துறதுக்கு ஒருத்தர். அப்பா வீட்டுல இந்த பக்கம் எல்லாம் கல்யாணம் ஆகாதுங்க, இந்த பக்கம் எல்லாம் கல்யாணம் ஆண்டுங்க. கல்யாணம் ஆகாதுங்க அக்கா அப்பா வீட்டுல அனுபவிக்கிற சொகுசுன்னா இதுங்களுக்கு தெரியும். கட்டின்னு போய் புருஷன் வீட்டுல அந்த வித்தியாசம். அது உங்க குடும்பம் கட்டுறீங்க, அது ஒன்றும் தப்பில்லை. உண்மையா நீங்களா செய்றீங்க. சோத்திரம். ஆண்டவரே நல்லவர். ஆண்டவர் என்னை காப்பாற்றுவாராக. 2 வகையான எதிராளிகளை சந்தித்து விட்டேன். ஓகே,
சொகுசா வாழ்ந்து கொண்டிருந்த இவர்கள் தகப்பன் வீட்டை விட்டு அல்லது தகப்பன் முகத்தை விட்டு வேறு முகத்தை தேடினதினால் அந்த விக்கிரக ஆராதனைக்கு விற்று போடப்பட்டார்கள். அங்க போயிட்டு ஏற்பட்ட காயத்தின் நிமித்தமாய், வேதனையின் நிமித்தமாக அங்கிருந்து சியோனிலே கர்த்தர் இல்லையோ, இவங்க இருக்கிறது எங்க இப்போ? பாபிலோன்ல. அங்கிருந்து கத்துறாங்க, சியோனிலே கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறது. கர்த்தர் சொல்றார், அங்க போய் தூரத்திலிருந்து கூப்பிடுகிறாள், சியோனிலே ராஜா இல்லையா? எங்களை ரட்சிக்க ராஜா இல்லையா? கர்த்தர் இல்லையா? தூரத்திலே அவர் கூப்பிடும் சத்தம் எனக்கு கேட்கிறது. இந்த நிலைமை அவங்க எதுக்காக? தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இதை நான் சொல்றேன். சமீப நாட்களா நீங்க கவனிச்சீங்கன்னா, எப்போ இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜி விதத்தை இந்த முறையில படிக்க ஆரம்பிச்சனோ, ரொம்ப சொந்த சாட்சியெல்லாம் சொல்றது இல்லை. ஆனா இப்ப இங்க உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இதை சொல்றேன். 17-18 வயசு இருக்கும், இல்ல 19 வயசு இருக்கும். 2nd டிகிரி படிக்கிறேன். அப்போ ஒரு நாள் ராத்திரி 3 மணிக்கு கரெக்டா என் வீட்டு வாசல்ல நின்று, காலையில ஒருத்தன் அப்பெல்லாம் வருவான். இந்த வீட்டுல ஒரு கன்னி பையன் இருக்கிறான், அவன் தலை மேல கத்தி தொங்கின்னுக்குதுன்றான். எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. இப்ப இங்க டைம் பிளாக்ல எங்க வீடு சந்து வீடு, மெயின் வீடு. மெயின் வீட்டு எதிரில சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எங்க அப்பான்னு நினைச்சிட்டு இருப்பேன் நானு. சந்து வீட்டுல நம்ம ரூம், அது நம்ம வீடு, என் ரூம். இங்க நின்னு சொல்றான், இது பரவாயில்ல. இந்த எதிர் வீட்டுல பிச்சாங்கம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த அம்மா ஜன்னல் தந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, எங்க சொல்றான்னு. அந்த அம்மாவுக்கு பயம், அவங்க வீட்டுக்கிட்ட சொல்றானா நம்ம. என் ரூமுக்கு நேரா தான் சொல்லிட்டு போயிட்டான். 7 மணிக்கு திரும்பி வரான். திரும்பி வரப்ப பிச்சாங்கம்மா அன்னைக்கு காலையில 6:30 மணிக்கெல்லாம், எப்பா திருத்து, என்ன உள்ள காலையில உன் வீட்டு வாசல்ல தான் சொன்னான், உன்னைத்தான் சொன்னான், நீ தான் சைக்கிள்ல காலேஜுக்கு வர போறான், பரிகாரம் தேடிக்கோ. என்னது சொல்லுங்க, சத்தமா பரிகாரம் தேடிக்கோ. கிட்டத்தட்ட 19 வயசு எனக்கு அப்போ. இப்ப 55 வயசு. அப்ப 36 வருஷமா தொங்கினே தான் இருக்குதே தவிர இன்னும் ஏதாவது குத்துறவே இல்லை. புரியுதா? பரிகாரம் புரியுதா? இன்னைக்கு வரலாம் அது தொங்கினே தான் இருக்குது, அது என்ன குத்தவே இல்லை. சரி, அங்கிருந்து இங்க வந்தோமா, வாசலை திறந்தா வாசலுக்கு நேரா என்ன மரம்? வேப்ப மரம். சர்ச்சுக்காரங்களே வந்து, எப்பா வீட்டு வாசலுக்கு நேரா வேப்ப மரம் ஆகாது, எத்த வேப்ப மரம் தான் நல்லதுதான். வீட்டுல பேஸ்ட் இல்லைன்னா குச்சி வச்சு பல்லு வலிக்கலாம். அது என்ன பண்ணும்? பரிகாரம் எங்க தேடின்கிறோம்? பரிகாரம் எங்க தேடின்கிறோம்? உன் சொரூபத்தினால் தான் உனக்கு இந்த நிலைமை, உன் விக்கிரகத்தினால தான் உனக்கு இந்த நிலைமை. நீ நல்லா வாழ்ந்தாலும் சரி, சீர்கெட்டு போயிட்டு இருந்தாலும் சரி, நல்லா வாழ்ந்தா ஸ்டோரி என்ன? மெய் தேவனை பற்றி கொண்டு இருக்கிறாய், ஆகவே அவர் உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். பிரச்சனையில நீ இருந்தா அவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையோ வச்சுட்ட, பிரச்சனையில மாட்டின்கிற. இதை தவிர வேற வழியே இல்லை, வேற பதிலே இல்லை. இது 2 தான் பதில், இது 2 தான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. பரிகாரத்தை தேடி யார்கிட்ட?
யார்கிட்ட? தன் எதிர்காலத்தை கணிக்க தெரியாதவன் கிட்ட ஓடிக்கொண்டு இருக்கிறாய். குறிப்பிட்ட யாரோ ஒருத்தர் நான் நினைச்சுன்னு சொல்லுக்கிறேன் நினைக்காதீங்க. இங்க உட்காந்துக்கிறவங்கள சிலரை செக் பண்ணாக்கா அந்தரங்க இடத்துல இருந்து கயிறு வருமோ. இங்க உட்காந்துக்கிறவங்கள செக் பண்ணாவே வரும் வெளியோ. இடுப்புல செக் பண்ணா இல்ல வேற இடத்துல செக் பண்ணா வரும் வெளியோ. ஒளிச்சு வச்சுன்னுக்கிறீங்க பாரு, அதெல்லாம் வெளியே வரும். வேறு சிலர் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய மாயமாலம், மாயைகள், அந்நியரின் மாயைகள், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் மாயை. இது என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா? கொஞ்சம் போய் அவங்க கிட்ட சிஸ்டர் கிட்ட கேட்டுன்னு வந்துடலாம். அவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம். கொஞ்சம் பாஸ்டுக்கு தெரியாதுன்னா இப்போ சும்மா கேட்டுன்னு வந்துடலாம். சும்மா ஒரு வார்த்தை கேட்டுன்னு வந்துடலாம். வாஸ்கால் வச்சு எல்லாரும் வர்றதுக்கு முன்னால கீழே 5 ரூபாய் போட்டா தானே வீட்டுல பணம் நிக்கும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே ராத்திரியா பண்ணிடுறது, காலையில பாஸ்டரை கூப்பிடுறது. என்னத்துக்க? அங்க வந்தவன்னு தான் எங்களுக்கு தெரியுமே, யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாவே எங்களுக்கு தெரியும். ராத்திரிய எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்குதுன்னு, ராத்திரிய எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்குதுன்னு தெரியும் எங்களுக்கு. அந்நியரின் மாயை ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னை ரட்சிக்கலன்னா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னை காப்பாத்தலனா, உலகத்தின் எந்த தீய சக்திகள் என்னை காப்பாத்தும்? அந்த தீய சக்திகளை நம்பி, அந்த மாயை நம்பி போலாமா? தாவீதுக்கு முன்னால 3 ஆப்ஷன் வச்சாரு. 3 வருஷம் பஞ்சமா, 3 மாதம் சத்துருக்களால் துரத்தப்படணுமா, 3 நாள் நான் ஒன்னு அடிக்கணுமா? தாவீது சொன்னா, நான் செத்தா உன் கையில சாவுறேன், நீர் என்ன நான் அடிச்சா அது பயங்கரமா இருக்கும். கூட்டம் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்களே என்ன அடிங்க. இழந்தான் 75,000 பேரை. ஆனா எருசலேம் முகமாய் தேவதூதன் தன் கரத்தை திருப்பின போது கர்த்தரே சொன்னார். இவன் நிக்கிறான் அப்படியே, ஆண்டு உருவின பட்டயத்தோட கர்த்தர் நிக்கிறார், தாவீது நிக்கிறான். தவறு செய்தது நான், என் ஆடுகள் என்ன செய்தது, என்னை அடியோன்னா. ஆண்டவர் சொன்னார், போதும் நிறுத்திருப்பா, ஸ்டாப் இட். 3 நாள் தண்டிக்கவே இல்லை, அவர் பாதியிலே நிறுத்திட்டார். அந்த இடத்துல தான் பெரும் விலை கொடுத்து அந்த இடத்த வாங்கினான். பிற்காலத்தில் அவனுடைய குமாரன் அந்த இடத்துல தான் ஆண்டவருக்கு என்ன கட்டினான்? தேவாலயத்தை கட்டினான். வேற எங்கேயோ பரிகாரம் தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை சேவிக்கிறது ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. இந்த மாசம் சம்பளம் வந்தா எல்லாம் சரியாயிடும்னு பாக்குறோம். சம்பளம் என்னமோ வருது, ஒன்னும் சரியாகல. இந்த மாசம் போனஸ் வந்தா அதுல இதெல்லாம் சரி பண்ணிடலான்னு பாக்குறோம். போனஸ் என்னமோ வருது, எதுவும் சரியாகல. Go back to the basics. அடிப்படைக்கு போங்க. எங்க தவறு நடந்தது? ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை நான் வச்சிட்டு இருக்கிறேன்? சிந்தித்து பார்க்க வேண்டும். என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களால் நானும் காயப்பட்டிருக்கிறேன். இங்க ஒரு ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் சொரூபங்களினால் ஆண்டவருக்கு துரோகம் செய்ததினால் கர்த்தர் அவர்களை பாபிலோனுக்கு அடிமைகளாய் விற்று போட்டார். தொல்லை உழிஞ்சிச்சுடான்னு சொல்லல, மாறாக அவள் அங்கே பட்டு கொண்டிருக்கிற காயத்தின் நிமித்தமாய் இங்கே தகப்பனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. நீ மட்டும் காயப்படல, உன்னை பெற்றெடுத்த உன் தகப்பனும் காயப்பட்டிருக்கிறார். உனக்கு வெறும் காயம்தான், அவருக்கு ஏக்கத்தினால முகமெல்லாம் கரிகருத்து போயிருக்கிறது. பசலை நோய் வந்துட்டுக்குது.
உருக்குலைந்து போயிட்டு இருக்கிறார். அப்பா, என் மகளுக்கு இந்த நிலைமையா என்று சொல்லி. அப்போ பாபிலோனுக்கும் சியோனுக்கும் மத்தியில ஒரு பட்டணம் கிளையாத். பாபிலோனுக்கும் சியோனுக்கும் சென்டர்ல ஒரு சிட்டி கிளையாத். ஆண்டவர் கேட்கிறார், பக்கம் தானே, பாபிலோனுக்கு பார்டர் தானே, கிளையாத்துக்கு வரக்கூடாதா அவ? கிளையாத்தில் பிசின் தைனம் இல்லையோ? ரண வைத்தியரும் உன்னிலே இல்லையோ? பாருங்க, டாக்டர் மருந்து, டாக்டர் மருந்து ரெண்டும் இருக்குது. இன்னும் ஏன் என் குமாரத்தி சுகம் அடையவில்லை? ஆண்டவருடைய கேள்வி. டாக்டருங்கிறாரு, மருந்துங்குது. எந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுக்கணும்னு துல்லியமா சரியா தெரிஞ்சு வச்சிருக்கிற டாக்டர் இருக்கிறாரு. அவருக்கு எக்ஸாக்டா தெரியும், இத போட்டா போதும் நல்லாயிடும்னு. அப்படிப்பட்ட டாக்டர் இருக்கிறாரு. அதுக்கேத்த மருந்தும் இருக்கிறது. ரெண்டும் இருந்தும் இன்னும் ஏன் என் குமாரத்தி சுகமடையவில்லை? அப்போ அவ இன்னும் சரி பண்ண வேண்டிய காரியம் இருக்கிறது. இன்னும் அவள் சரி பண்ண வேண்டிய காரியம் இருக்கிறது. கோடை காலம் போயிருச்சு, அறுப்பு காலம் போயிடுச்சு, ரட்சிக்கப்படல, பொருளாதார நஷ்டம். ரண வைத்தியர்னா சர்ஜன். நம்மளுக்கெல்லாம் ஊசி போட, குழந்தைங்களுக்கெல்லாம் ஊசி போடாத டாக்டரை தான் பிடிக்கும். ஆமா தானே? அதுலயும் அந்த ஷேப் மருந்து ஊத்தி அனுப்பிட்டா இன்னும் ஜாலியா பிடிக்கும். ஏன்னா அதுல தான் கோட்டர் கலந்துட்டு இருக்குது. இந்த இரும்பல் மருந்துக்குது இல்ல, அதுல என்ன கலந்துட்டு இருக்குது? மேட்ரு கலந்துட்டு இருக்குது. அதனால அது ஊத்தி அனுப்புற டாக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும், ஊசி போடுற டாக்டர் பிடிக்காது. இப்ப கட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டி வந்துச்சு. 2 வகையான டாக்டர். ஒரு டாக்டர் அது மேல முலாம் பூசி கட்டு போட்டு அனுப்பிடுவாரு. அந்த டாக்டரை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டாக்டர் எப்படி தெரியுமா? மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என் மகளே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். இந்த டாக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னொரு டாக்டர் இருக்கிறார். என்னம்மாச்சுவா, நர்சம்மா, நர்ஸ் கூட வேணாம், வார்ட் பாய கூப்பிட்டு கைய, ஒரு முறை இந்த கை விழுந்து எனக்கு பிராக்சர் ஆயிடுச்சா, இந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க, சரி பண்றதுக்கு போனோம். அங்க சிலருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறாங்க. என் எதிர்க்க ஒருத்தன் வந்து நின்னான். நான் நினைச்சேன், அவன் தான் ஏதோ பண்ண போறானா, என் பின்னால 2 ஆளு தடி ஆளுங்க வந்து நின்றுக்கிறாங்க. ஒருத்தன் அப்படியே என்னை சேர்த்து டைட்டா பிடிச்சிக்கணும், இன்னொருத்தன் கைய பிடிச்சிக்கணும். எதிர்காக்கிறவன் வந்தான், மெலிசா ஒரு ஆளு பிடிச்சி மடக்கி, ஐயோ சரியான வலி. இன்னொரு முறை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகவே மாட்டேன். ஏன்னா அவன் என்ன பண்ணான், கத்தி பழுக்க காய்ச்சி அறுத்து சீழ் பிதிக்கி அந்த சீழெல்லாம் வெளியே எடுத்துட்டு அப்புறம் மருந்து போட்டான். 2வது டாக்டரை நம்மளுக்கு பிடிக்காது. மாயை நோக்கி ஓடாதன்னு நான் சொன்னா, அப்புறம் அவரே அப்பமே திட்டுறாரு போனோம் அப்படின்னு வைங்க. மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நிஜ வாழ்க்கைக்கு உப்பு ஊறுகாய்க்கு உதவாதது. நீ விட்டு விலக வேண்டியதை விட்டு விலக வேண்டும், நீ தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. அவன் தான் ரண வைத்தியன். இந்த கட்டி முலாம் பூசிட்டா என்ன ஆகும்னா வேற இடத்துல வரும். இங்க வந்து அந்த சீடு வெளியே எடுக்கலன்னா அது அங்க மறைஞ்சிடும், வேற இடத்துல வரும். ரொம்ப வேதனையா இருக்கும். சின்னதாக்குறப்பவே செழிப்புதுக்கி ரணத்தை வெளியே எடுத்து விட வேண்டும். அதான் சொல்றார், கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் உன்னிடத்திலே
இல்லையா? பின்னே ஏன் என் குமாரத்தியாகிய சீயோன் இன்னும் சொஸ்தமடையாமல் இருக்கிறாள். இதுக்கு தான் அவர் சொன்னாரு, உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே. ஐ am the Lord that healeth thee. உன்னை சுகப்படுத்தும் தெய்வம் நானே. வேற எங்கேயும் ஓடாத, என்கிட்ட வா. இயேசுநாதர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் யாவரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர்கிட்ட கிடைக்காத சுகம் வேற யார்கிட்ட கிடைக்கும்? அவர்கிட்ட கிடைக்காத ஆசீர்வாதம் வேற யார்கிட்ட கிடைக்கும்? வேற யார்கிட்ட கிடைக்கும்? அவர் தான் நல்ல தகப்பன், அவர் தான் நல்ல மேய்ப்பன், அவர் தான் நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். அவரே நம்மளை ஆசீர்வதிக்கலன்னா வேற யாரும் நம்மள என்ன பண்ண முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் வெறுக்கிற காரியம் விக்கிரகத்தின் பின்னால போறது, நாள் பாக்குறது, ஜோசியம் பாக்குறது, கிளி ஜோசியம் பாக்குறது, கைய போய் நீட்டுறது, எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுன்ட்டு. கல்யாணம் ஏற்பாடு ஆகணும்னா புக்கு, ஜாதகம் புக்கு எத்தனை போய் குத்துட்டு வந்துடுறது. நமக்கு நன்மையானதை நம்முடைய தகப்பனை தவிர வேற யார் செய்வார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்திலே எனக்கு நன்மை செய்ய ஒருத்தர்னா அது எங்க அப்பா மட்டும் தானே. வேற யார் செய்வாங்க? அவரை விட்டுட்டு சொரூபங்கள் பின்னால், விக்கிரகங்கள் பின்னால், மாயையை பின்னால் போனா நான் உருப்படுவேனா? மாடு தன் முன்னணையை அறிந்திருக்கிறது. நான் தகப்பனானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? நான் தேவனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஏன் என்ன போய் ரிஜெக்ட் பண்ண? ஏன் என்னை விட்டு பிறர் முகத்தை பார்த்த? அதனால தான் உனக்கு இந்த காயம், அதனால தான் உனக்கு இந்த வருத்தம். அங்கிருந்து திரும்பிப்பார். நான் இன்னும் அந்த புக்கை முடிக்கல. சின்ன தீர்க்க தரிசனங்கள் புத்தகத்தை காலையில ஓசியாவின் புத்தகத்துல ஆண்டவர்கிட்ட ஒரு இதுல ஏமையால கூட இருக்குது, ஒரு வேகமா அதை தான் முடிக்க போறோம் 3வது நாள். ஒரு வேகமா பயணிக்கிற ஒரு ஏரோப்ளைனுக்கு தான் அவர்கிட்ட இமைக்கும் நேரத்துல எதிராளி இருக்கிற இடத்துக்கு வந்துடும். அது ஒரே செகண்ட்ல பருந்து தூக்குற மாதிரி ஒரே செகண்ட்ல என் மகளை நான் தூக்கிடுவேன். ஆனால் அவளோ இன்னும் என்னை நோக்கி பாராமல் இருக்கிறாள். அவள் அங்கு ரத்த தெருவோரத்தில ரத்த வெள்ளத்தில நிர்வாணமாய் துடித்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியுது. ஆனா அவளோ இன்னும் உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டு இருக்கிறாள். என்னை நோக்கி பார்க்கவில்லை. என்னை கூப்பிட்டா இமை பொழுதில அவளை நான் காப்பாற்றுவேன். இதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல இருக்கிறது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில எத்தனை பேர் காயப்பட்டு வந்திருக்கிறீர்கள்? நோயில, நிந்தை, அவமானம், போராட்டத்துல, கஷ்டத்துல எத்தனை பேர் காயப்பட்டு வந்திருக்கீங்க? எல்லார் கண்களும் மூடி இருக்கும்போது யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். உன் தகப்பன் உனக்காக சீயோனிலே காத்து கொண்டு இருக்கிறார். உன் தகப்பன் உனக்காக சீயோனிலே காத்து கொண்டு இருக்கிறார். இஸ் வெயிட்டிங். நீ கூப்பிடணும்னு காத்து கொண்டு இருக்கிறார். நீ அழைக்க மாட்டாயா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். தகப்பன் ஆஸ்திய பங்கிட்டு கொண்டு போய் எல்லாவற்றையும் செலவழித்து என்னுடைய தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆயிருக்கிறார்கள். மகன் என்று சொல்ல தகுதி இல்லை. வேலைக்காரர்களில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று அவரிடத்தில் நான் கேட்பேன் என்று
அவன் திரும்பினது போல ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் உண்மையான நேர்மையான ஒரு மனம் திரும்புதல். எஸ் லார்ட், forgive me, என்னை மன்னியும். உம்மை வைக்க வேண்டிய இடத்தில் என் படிப்ப, என் அழக, என் வேலைய, என் அந்தஸ்த வச்சுட்டேன். என் திறமை தாளந்துகளை வச்சுட்டேன். வீட்டை ஆஸ்திய வச்சுட்டேன். உறவுகளை வச்சுட்டேன். குடும்பத்தை வச்சுட்டேன். எல்லாம் தப்பு. என் வாழ்க்கையில நீர் தான் come and take prime position in my life. என் வாழ்க்கையில முக்கிய ஸ்தானத்துல நீர் வந்து எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் வந்து முக்கிய ஸ்தானத்துல அமர்ந்து கொள்ளும். பிரதான இடத்தை உமக்கு தருகிறேன். இது உன்னுடைய ஜெபமானால் கண்களை மூடி கைகளை உயர்த்தி வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.